ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பெற்ற இன்பம் வையகமும் பெருகுன்ற மாதிரி நம்ம மட்டும் மாடி தோட்டம் வச்சுருக்கோம். அக்கா வீட்லேயும் ஆரம்பிக்க சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து அக்கா வீட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தேன். அப்போ ஒரு சில செடிகளும் விதைகளும் கொண்டு போயிருந்தேன். இந்த திராட்சை கண்டு வந்து வாங்கிட்டு வந்து 1.5 மாதம் ஆச்சு. அக்கா வீட்டுக்கும் பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கீழே ஒரு நித்திமல்லி கொடி வளர்ந்துட்டு இருந்தது. இதையுமே எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்புறம் பாலக்கீரை விதை, கத்திரி விதை, ஸ்வீட் கார்னு, சொரக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, கத்திரி, பிஞ்சு வெள்ளரின்ட்டு ஒரு சில விதைகளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம தான் முதல்ல விதையும் செடியும் கொடுக்க போகிறோம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க ஒரு விவசாய குடும்பன்றதை மறந்துட்டேன். கீழேயே தரையில் வச்சு வளர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் ஆடு மாடு தொந்தரவால் மேலே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியே அவங்க 2 செடி வாங்கி வச்சுருந்தாங்க, ரோஜாவும் இந்த கலர் சாமந்தியும். நான் கொடுத்துட்டு மட்டும் வரலைங்க, அங்கேருந்து ஒரு சில அழகான ஐட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த அழகான செண்பகப்பூவும், கலர் காகாட்டும், சங்குப்பூ எல்லாம் அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. கொண்டு வந்து 2 நாளைக்கு ஐயப்பனுக்கு போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் உங்கள் அக்கா கிட்டே ஷேர் பண்ணிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.